சின்ன மருமகள் சீரியல் ஆக்டர் ஸ்வேதா அவர்களோட 10th மார்க் ஷீட் ரிவீல் ஆகி சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விஜய் டிவியில் இப்போ ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்க சீரியலில் ஒன்று தான் சின்ன மருமகள். இந்த ஒரு சீரியல் இப்போ தான் பீக்கில் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த சீரியலில் மெயின் ரோல் பண்ணிட்டு இருக்கவங்க தான் ஸ்வேதா. இவங்க அந்த சீரியலில் ஸ்கூல் படிக்கிற பொண்ணாக தான் இருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி அந்த கதை நகர்ந்துருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு நிலையில் ரீசெண்டாக தமிழ்நாட்டில் 10th மார்க் ரிவீல் ஆகிருந்துச்சு. அண்ட் ரிசல்ட் வெளியாகி ரொம்பவே நல்ல மதிப்பெண்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க. நிறைய செலிபிரிட்டிஸோட குழந்தைகளும் வாங்கியிருந்தாங்க. அந்த வகையில் நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இவங்களோட பர்சனல் ஐடிக்கு போயிட்டு சோசியல் மீடியாவில் டேக் பண்ணி, நீங்களும் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க, நீங்களும் பார்க்க ரொம்பவே ஷார்ட்டாக இருக்கீங்க, ஸ்கூல் படிச்சுட்டே தான் நீங்கள் சீரியல் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களோட மார்க் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ண ஸ்வேதா அவர்கள் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அதற்கான ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. சின்ன மருமகள் சீரியலில் நான் ஸ்கூல் படிக்கிற கேரக்டர் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ரியல் லைஃப்பில் நான் ஸ்கூல்லாம் படித்து முடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. ஈவன் இப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். ஸ்கூலில் நான் 10th ரொம்பவே நல்ல மார்க் வாங்கியிருந்தேன். சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 448 மார்க் வாங்கியிருந்தேன். அந்த மார்க் இதோ அப்படின்னு அவங்களோட 10th மார்க் ஷீட்டை ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அதில் இண்டிவிஜுவலாக பார்க்கணும் அப்படின்னா தமிழில் 94 எடுத்திருந்தாங்க, இங்கிலீஷில் 88 எடுத்திருந்தாங்க, மேத்தமேட்டிக்கல்ஸில் 80 எடுத்திருந்தாங்க, சயின்ஸில் 85 மார்க்கும், சோசியல் சயின்ஸில் 96 மார்க்கும் எடுத்திருந்தாங்க. இதுதான் இவங்களோட ஓவரால் மார்க்காக இருந்துச்சு. அண்ட் 448 மார்க் வாங்கியிருக்காங்க. அவங்க மார்க் ஷீட் போஸ்டர் கீழேயே ஸ்கூலை பற்றி நிறைய விஷயங்கள் ரொம்பவே எமோஷனலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு போஸ்டர் ரிவீல் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க உண்மையிலுமே ஸ்கூல் படிக்கிற பொண்ணலாம் இல்லை, காலேஜ் படிக்கிறவங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இது ஒரு புறம் இருக்க, தளபதி விஜய் அவர்கள் நடிப்பில் வெங்கட் பிரபு அவர்கள் இயக்கத்தில் உருவாக்கிட்டு இருக்க படம் தான் கோட். இந்த ஒரு படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் உருவாக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த படம் வர செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட பெரும்பாலான ஷெட்யூல் முடிச்சாச்சு. கேரளாவுக்கு கூட இதற்காக போயிட்டு ஷூட்டிங் எடுத்திருந்தாங்க. அது ரொம்பவே வைரலாக போயிருந்துச்சு. அதில் விஜய் அவர்கள் மீஸ் எல்லாமே இருந்திருந்தாரு. அதை தொடர்ந்து மறுபடியும் ஃபாரின் போயிருந்தாங்க. அதில் விஜய் அவர்கள் அப்பா கெட்டப் தாடிலாம் வச்சிருந்தாரு. அண்ட் அப்போ எலெக்ஷன் நடந்ததுனால விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு. எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் ஷெட்யூல் முடிக்கிறதுக்காக விஜய் அவர்கள் ஃபாரின் கிளம்பிட்டாரு. குறிப்பாக துபாயில் ஷூட்டிங் நடக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அந்த ஒரு ஷூட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுக்காக இன்னைக்கு ஏர்போர்ட் போயிருந்தாரு. விஜய் அவர்கள் வராரு அப்படிங்கிறத எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ரசிகர்கள் ஏர்போர்ட் ஃபுல்லாகவே பயங்கரமாக கத்தி கூச்சலிட்டு இருந்தாங்க. மேலும் விஜய் சார் வந்திருக்காரு அப்படிங்கிறதுனாலேயே அங்கே பாதுகாப்பு பலத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்னும் கொஞ்சம் ஷெட்யூல் தான் இருக்குது அப்படின்னும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக படம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு படம் விஜய் சாரோட கரியரில் மிக முக்கியமான ஒரு படம். ஏன்னா சயின்ஸ் ஃபிக்ஷனாக உருவாக்கிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு படம் மட்டும்தான் அவர் நடிக்க போகிறாரு. அதனாலேயே இந்த படத்தின் மீது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகி ஓரளவு வரவேற்பு தான் பெற்றிருந்துச்சு. செகண்ட் சிங்கிள் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி வெங்கட் பிரபு அவர்கள் சொல்லியிருந்தாரு. இப்போ வரைக்கும் அந்த அப்டேட் என்னன்னு தெரியல. கூடிய சீக்கிரமே இந்த படத்தோட செகண்ட் அப்டேட் வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். யுவன் சங்கர் ராஜா கண்டிப்பாக செகண்ட் சிங்கிள் சொதப்ப மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.